நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்தீரே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டி வந்தீரே, அந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் இந்த காலை வேளையிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று நாம் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம். அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாம் நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா? தேவனே உமக்கு பாட தேவன் யார்?
நிற்போமா? ஆண்டோடைய சமத்தலால் எழுந்து நிற்போமா? தேவன் நம்முடைய நடத்தின வழிகள் அவை மேலானவைகள். தாகம் தீர்க்கும் தண்ணீரை நமக்கு தந்து நம்மளை வழிநடத்தின தெய்வம் காலவில்லை நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனை நாளம் சென்று ஆவியில் கலியூர்ந்து மகிழ்வேன் என்று கைகளை கொட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்க வந்திருக்கோம் என்று சொல்லுவோமா? அவருடைய சமூகத்தில் வல்லமை உண்டு, நாம் துதிக்கும் ஆராதனை தேவ மகிமை உண்டு, தேவ பிரசனம் உண்டு, தேவ அபிஷேகம் உண்டு, தேவ அக்கினி உண்டு. நாம் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். ஆ
நாம் துதிக்கும் துதியில் அவர் பிரியப்படுகிற தெய்வம். அவருடைய சமூகத்துல வந்த நமக்கு ஆனந்தமும் பேரின்பமும் ஒன்று. அவருடைய சமூகம் ஒன்றுதான் நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறது. அவருடைய சமூகம் ஒன்றுதான் நமக்கு பலனை தருகிறதா, நம்மளுக்கு நிம்மதியை தருகிறதா இருக்கிறது. அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை நாம் முழுவலத்தோடு இந்த காலவேளையை பற்றி கொள்வோமா? ஆண்டவர் சொல்கிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்த அழைப்பின்படி, நம்மளுக்கு கொடுத்த தரிசனம், நம்மளுக்கு கொடுத்த திட்டம், நம்மளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். இந்த காலைவேளையிலே நம்ம காத்திருப்போம். அதற்காக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை செலுத்த ஆராதனை நாயகரை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா, நீங்க சொன்ன தரிசன திட்டங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்று தேவனத்தில் நாம் சொல்லுவோமா, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியிலே உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று சொன்ன தெய்வம், நாம் விசுவாசியாத காரியங்களை நம் நாட்களில் தேவன் நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? நம்முடைய ஆயுள் முழுவது வரை நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். நீ
நாங்கள் பின்தொடர ராஜா. உண்மையே நாங்கள் நேசிப்போம், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா நீங்க மாத்திரம்தான் அப்பா. அவரையே நாங்கள் பற்றி கொண்டு, உண்மையே நாங்கள் பிடித்து கொண்டு, நாங்கள் பின்தொடர ஆவலாய் வாஞ்சையாய் இந்த காலை வெளியிலே வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போமா. மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தேவன். மீதியா இருக்கிற பகுதியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம மத்தியில இருக்கிற மாமா வந்து